எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. ஜோதிடமே என் கணிதம். பிறப்பு எண் 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் கடகம் மற்றும் ரிஷபத்தின் கலவைத்தன்மை கொண்ட குணங்களான உணர்ச்சிவசப்படுபவர்களாகவும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் கலைகளில் ஆர்வமும் அதிக கற்பனை திறனோடும் தான் சார்ந்தவர்களின் நலனில் அதிக அக்கறையும் இரக்க குணங்களோடும் அமைதி மற்றும் சகிப்புத்தன்மை, மற்றவர்களுடன் இணக்கமாக செல்லுதல், முடிவு எடுப்பதிலும் மற்றவர்களின் ஆலோசனை மற்றும் மற்றவர்களின் நலனில் அக்கறை கொண்டு செயல்படுதல், சில சமயங்களில் உற்சாகமும் வேறு சில சமயங்களில் சோர்வாகவும் இருநிலை கொண்ட மனிதர்களாகவும் ஆழ்ந்த உள்ளுணர்வு சக்தி கொண்ட இவர்களை கணிப்பது என்பது முடியாத செயலாகும். பிறப்பு எண் 2 பொதுவான குணங்களோடும் மற்றவர்களின் தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இவர்கள் மென்மையான குணம் கொண்டும் எவரோடும் வாக்குவாதம் செய்யாமலும் நெருங்கிய உறவுகளிடம் அதிகப்படியான அன்பு மற்றும் அரவணைப்பு போன்ற குணங்களை வெளிப்படுத்தியும் தன் மீதும் அதே அன்பு மற்றும் அரவணைப்பிற்காக இயங்கும் குழந்தை உள்ளம் கொண்ட மனிதர்களாகவே இருப்பார்கள். பிறப்பு எண் 11 எண் 2 பொதுவான குணங்களோடும் இது மற்ற 2 இலக்க எண்களை விட முதன்மை எண்ணாக எண் கணித வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இவர்கள் அதிக உள்ளுணர்வு, ஆன்மீகத்தில் நாட்டம், பெரிய நோக்கங்களை மனதில் உருவாக்கி கொண்டு அதற்காகவே அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு தன்னுடைய நோக்கத்தை அடையும் அற்புத மனிதர்களாகும். இவர்கள் உறங்கினாலும் இவர்களின் நோக்கங்கள் உறங்குவதில்லை. பிறப்பு எண் 20 எண் 2 பொதுவான குணங்களோடும் பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுப்பது, பிறர் மீது உண்மையான அன்பையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்துவது, தன்னை சார்ந்தவர்கள் காயப்படுத்தினாலும் கண்டுகொள்ளாமல் அவர்களின் மீதே பாசமழை பொழியும் அன்புள்ளம் கொண்டவர்களாகவும் மற்றவர்களின் உணர்வுகள் மற்றும் கருத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நல்ல பண்பான மனிதர்களாகவே இருப்பார்கள். பிறப்பு எண் 29 பொதுவான குணங்களோடும் விடாமுயற்சி, சவால்களை வீரத்தோடு எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடும் வல்லவர்களாகவும் இருப்பார்கள். மற்றும் மற்ற இரண்டாம் இலக்கு எண்களைப் போல அல்லாமல் பிடிவாதம் கொண்டும் தன்னை ஏமாற்றியவர்களை பழிவாங்கும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். விதி எண் 2 தேதி, மாதம், வருடம் கூட்டி வரும் 2 அல்லது 2 மடங்குகளை விதி எண்ணாக கொண்டவர்கள் பள்ளி பருவத்தில் கல்வி கலைகளில் ஆர்வமும் சக தோழமைகளோடு இணக்கமாகவும் ஒற்றுமையோடும், குறிப்பாக இவர்கள் நெருக்கமானவர்களோடு அனைத்து விஷயங்களையும் ஒளிமுறை இல்லாமல் பகிர்ந்து வாழ்பவர்களாகவும் பின்னாளில் ஆசிரியர், சமூக சேவை, கலைத்துறைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டும் தம் வாழ்நாள் இறுதி வரை சமூகம் மற்றும் குடும்பத்துடன் ஒற்றுமையாக வாழும் ஒப்பற்ற மனிதர்களாகவே தான் இறுதி நாட்களை கழிப்பார்கள் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.